ஹாய், குட் ஈவினிங் எல்லாருக்கும். இப்போ நான் பாயில்டு எக் ஆம்லேட் தான் பண்ண போகிறேன். அதுக்கு என்னவெல்லாம் எடுத்திருக்கேன்னா 2 முட்டை உடச்சி எடுத்திருக்கேன், 1 முட்டை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு இந்த தாளிப்பு பேன் தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அது சூடானதும் இந்த முட்டை போட்டு, பாயில்டு எக் இதை போட்டுப்போம். பாயில்டு எக் போட்டதும் இதில் இதை ஊற்றிடும், முட்டை போட்டுருவோம். இந்த முட்டை மேலே இப்போ இதில் வெங்காயம் போட்டுப்போம். கொஞ்சம் தக்காளி விற்கிற ரேட்டுக்கு தக்காளி எல்லாம் போட முடியாதுங்க, அதனால நாம போடலை, வெறும் ஆனியன் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுப்போம். ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம். நான் ஆல்ரெடி முட்டையில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன், இதை மட்டும் போட்டுப்போம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு, இது எப்படி பாயில் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இது நல்லாவே ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இது கட் பண்ணி பார்ப்போம். இது பாருங்க, நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.